பிரேசில் நாடு தான் இந்த OPEC பிளஸ் கூட்டமைப்பு, அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், அதாவது பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் OPEC பிளஸ் அப்படிங்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா OPEC அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கு, OPEC பிளஸ் அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, OPEC கூட்டமைப்புல அல்லாத நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் OPEC பிளஸ். இந்த ரெண்டுமே OPECக்கும் OPEC பிளஸுமே பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளோட கூட்டமைப்பு தான் OPECக்கும் OPEC பிளஸும். ஆனால் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த OPECல இல்லாத நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் OPEC பிளஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த OPEC பிளஸ் கூட்டமைப்புல பார்வையாளராக அப்சர்வரா பார்த்தீங்கன்னா பிரேசில் நாடு இப்போ அதிகாரப்பூர்வமாக இணைவதாக அறிவிச்சிருக்கு. OPEC பிளஸ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 2016ஆம் ஆண்டு. OPEC அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், அதாவது பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுடைய கூட்டமைப்பு அமைப்பு அப்படிங்கிறது தான் OPEC அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா OPEC பிளஸ் வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க. OPEC எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1960ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. OPEC கூட்டமைப்புடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா ஆஸ்திரிய நாட்டின் வியன்னால இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 13 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்கு. நெக்ஸ்ட் OPEC என்பது பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளோட கூட்டமைப்பு. நம்ம தமிழில் சொன்னால பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளோட கூட்டமைப்பு தான் OPEC பிளஸ். ரெண்டுமே OPECல அல்லாத நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் OPEC பிளஸ் அப்படிங்கிறது. OPEC பிளஸ்ல எந்தெந்த நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜர்பைஜான் இருக்கு, பஹ்ரைன் இருக்கு, அடுத்து ப்ரூனே, கஜகஸ்தான், மலேசியா, மெக்சிகோ, ஓமன், ரஷ்யா, தெற்கு சூடான் இதெல்லாமே வந்து OPEC பிளஸ் கூட்டமைப்புல உறுப்பு நாடாக இருக்கு. இப்போ பிரேசில் வந்து OPEC பிளஸ்ல அப்சர்வரா, அதாவது பார்வையாளராக இணைகிறது.